ஹாய், இன்னைக்கு மின்னல் பார்வையில் குபேரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய நிறுவன அதிபர் நீரஜ் தான் உருவாக்கின எண்ணெய் நிறுவனத்துக்கு லைசன்ஸ் வாங்கணும்னா 1 லட்சம் கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். இந்த டீலுக்கான சப்போர்ட்டுக்காக பழைய சிபிஐ ஆபீசர் நாகார்ஜுன ஐடியா படி தேவாங்கிற தனுஷ் உட்பட 4 பிச்சைக்காரங்களை கூட்டிட்டு போய் இவங்க ஒவ்வொரு ஆள் பேர்ல 10,000 கோடி ரூபாய் பணம் போட்டு இவங்க கைக்கு டிரான்ஸ்பர் ஆன உடனே இவங்க ஒவ்வொரு ஆளையும் நீரஜ் ஆட்கள் கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட தனுஷ் அங்கிருந்து தப்பிச்சிருக்காரு. அவர் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 கோடி ரூபாய் இவங்க கைக்கு டிரான்சாக்சன் ஆகாதனால நாகார்ஜுனாவை தனுஷை பிடிச்சு வரலன்னா அவங்களை மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம்னு மிரட்டி அவரை தேர்தலுக்கு அனுப்புறாங்க. கடைசியில தனுஷ் நீரஜ் ஆட்கள் நாகாகில சிக்கனார்னு பரபரப்பா சொல்ற படம் தான் குபேரா. தனுஷ் பிச்சைக்காரனா வந்தாலும் நடிப்புல குபேரனா கலக்கியிருக்காரு. வில்லன் ஆபீஸ்க்குள்ள வந்து தான் சுத்தப்படுத்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்படுற காட்சிகள், நாகார்ஜுனாவை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிற காட்சிகள், கடைசியில அவராலே துரத்தப்படுற காட்சிகள், தன்னுடைய சக பிச்சைக்காரர் இறந்து போனதுக்காகவும் மற்ற பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையை பாடுபடுற காட்சிகள், இப்படி எல்லாத்திலுமே அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண தனுஷை கண்டிப்பா பாராட்டியாகணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால முதல்ல பிச்சைக்காரன் நடிச்சது புதுப்பேட்டை படத்துல தனுஷ் தான் நினைக்கிறேன். அடுத்த தனுஷை பிடிக்க ஒரு நாகார்ஜுன் வில்லனுடைய வார்த்தைகளை மீற முடியாம குடும்பத்தை காப்பாத்துறதா இல்ல தன்னை நம்பி வந்து தனுஷை காப்பாத்துறதான்னு ரொம்ப குழம்புற சிங்கல், வில்லன்கள் கூட தனுஷை தேடுற சிங்கல், குழந்தையை காப்பாத்துறதுக்காக வில்லன் நாட்கள் கூட மோதிர காட்சிகள் எல்லாத்திலுமே பிரமாதமா பண்ணிருக்காரு நாகார்ஜுன். அடுத்து தனுஷை காப்பாத்த போய் அதனால பின்னால தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒவ்வொரு இடமும் தனுஷை திட்டிக்கிட்டே ஒரு காட்சிகள், ஆரம்பத்துல பிச்சைக்காரன்னு தனுஷை வெறுத்தாலும் கடைசியில அவருடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ற காட்சிகள் எல்லாத்திலுமே நல்லா பண்ணிருக்காங்க ராஷ்மிகா. போலீஸ் அவரை ஷாயாஜி சென்று சூப்பரா பண்ணிருந்தாரு. ஹரிஷ் பாரடி, பாக்யராஜ், பகவதி பெருமாள், நாசர், ஜெயபிரகாஷ் எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு 11வது படமா சேகர் கமுலா இந்த குபேரன் படத்தை பிரசன்ட் பண்ணிருக்காரு. அருமையான வித்தியாசமான பிளாட். எழுத படிக்க தெரியாத பிச்சைக்காரங்களை பினாமிகளாக்கி அவங்க மூலமா தன்னுடைய கருப்பு படத்தை வெள்ளையா மாத்திர டெக்னிக் நல்ல ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. இதை எத்தனை பேர் பின்னால ஃபாலோ பண்ண போறாங்கன்னு தெரியல. தெலுங்கு படம் வாட வரக்கூடாதுன்னு இருக்காங்க. ஏகப்பட்ட தமிழ் நடிகர்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை வர வச்சது நல்ல ஐடியா. தனுஷனுடைய நடிப்புக்கு சரியான தீனி போட்டிருக்காரு இயக்குனர். படத்தோட இசையமைப்பாளர் டிஎஸ்பி ட்ரம் செட் பிரசாத் டைட்டில் இசையில பார்த்தோன்னா பஞ்ச எடுக்க மறந்து போயிட்டேன், பயந்து போயிட்டேன். ஆனா மனுஷன் மும்பைல தனுஷ் பிச்சை எடுக்கிற காட்சிகள், அவர் மும்பை தெருவில் நடக்கிற காட்சிகள், பிஜிஎம் ஸ்கோரி, மெலோடியை பிரமாதமா பண்ணியிருந்தாரு. பொய்வா நண்பனை பாட்டு நல்லா சூப்பரா இருந்தது. ஒளிப்பதிவாளர் நிகேத் பொம்மி ரெட்டி திருப்பதி, மகாராஷ்டிரா, மும்பை மார்க்கெட்டுகள், தெருக்கள் எல்லாத்தையும் பகல் இரவு 2 நேரங்களை காமிச்ச விதம் அருமை. படத்தோட வில்லனை பத்தி சொல்ல மறந்துட்டேன். எடிட்டர் கார்த்திகா ஸ்ரீனிவாசன் அந்த படத்தோட முக்கியமான வில்லன். நிறைய சீன்களை கட் பண்ணி படத்தை 2 மணி நேரம் முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். படத்தோட நீளம் மிகப்பெரிய மைனஸ் பாடு. இடைவேளை வரும்போது படம் முடிஞ்சுன்னு நினைச்சு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் தியேட்டர் ஆபரேட்டர் தான் துணைக்கு ஒரு 4-5 பேராவது இருக்கு தப்பி பிடிச்சு உட்கார வச்சிட்டாரு. தனுஷோட நடிப்பை போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. வளவள இழுத்துருக்காங்க. வில்லன் கேரக்டர் ரொம்ப பலவீனமா இருக்கு. படம் பார்க்குற நம்மள 3 மணி நேரம் உட்கார வைக்கிற அளவுக்கு கண்டென்ட் அந்த அளவுக்கு ஒருத்தா இல்ல. நிறைய விஷயங்கள் ஈஸியா பிரிடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. படத்துல பிரமாதமான ட்விஸ்ட்கள், லேர்னிங் பாயிண்ட்கள் ஒண்ணுமே இல்ல. பணக்காரங்க, அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல, கடல்ல இறந்த 1000 பேரும் தினசரி சாப்பாட்டுக்காக கையேந்திர பிச்சைக்காரர்களும் இந்த உலகத்துல வாழ தகுதியானவர்கள் ஒரு அருமையான ஒரு மாரல் சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி டிஃபரெண்டா சூப்பரா இருக்கு. ஆனா ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. டெக்னிக்கல் பிளஸ் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கு. இந்த அடிப்படையில் 5க்கு 2.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். ராயன் மாதிரி ரொம்ப ராவான வயலன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இல்ல. ஆனா 3 மணி நேரம் படம் போறதா உச்சகட்ட வன்முறை. மொத்தத்துல குபேரா ஒன்லி இன் ஆக்டிங்.